இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகள பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்குண்டான அழைப்பு கடிதங்கள் வெளியிட்டிருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஓட்டுநர், நடத்துனர் பணியிடங்களுக்காக நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு 2ஆம் கட்ட தேர்வுக்கான கடிதம் அனுப்பப்பட்டு வருகிறதுங்க. அரசு போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் டி&சி பதவிக்கான 685 காலி பணியிடங்கள எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த தேர்வில் பங்கேற்று தேர்வு எழுதியவர்களுக்காக மதிப்பெண் நவம்பர் 27ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் தேர்வு பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, ஓட்டுநர் நடைமுறை பிராக்டிகல் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டு வருகிறது. அதன்படி டிசம்பர் 28ஆம் தேதி முதல் ஓட்டுநர் நடைமுறை தேர்வு நடைபெற உள்ளது. ஓட்டுநர் நடைமுறை தேர்வுல சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல்கள் போன்றவற்றை போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலை போக்குவரத்து நிறுவனம் தான் இதை நடத்தும். 50 மதிப்பெண்களுக்கு எழுத்துத் தேர்வு முடிந்த நிலையில் அடுத்த கட்டமாக சுமார் 100 மதிப்பெண்கள் சாலை போக்குவரத்து நிறுவனம் தான் வழங்க வேண்டும். இதனால் அவர்கள் நினைக்கும் மதிப்பெண்ணை தேர்வர்களுக்கு வழங்கி முறைகேட்டில் ஈடுபட வாய்ப்புள்ளது. கடந்த முறை நேர்காணலின் பொழுது தேர்வாளர்களின் குறிப்பிட்டவர்களின் பெயரையே இறுதி பட்டியலாக தயாரித்து முறைகேடாக வெளியிட்டது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. மதிப்பெண்களை உடனடியாக அறிக்கை விட வேண்டும். எனவே அதன் அடிப்படையில தான் இது எல்லாமே கொண்டு வரணும். அது போன்ற நிலையை தவிர்க்கும் வகையில் ஓட்டுநர் மற்றும் நடைமுறை தேர்வில் பங்கேற்போரின் மதிப்பெண்களை அன்று மாலையே ஆன்லைன் மூலமா வெளியிடணும். இவ்வாறு செய்வதன் மூலம் நேர்மையான முறையில் பணி நியமனம் நடைபெறும் என்று தேர்வர்கள் அனைவருமே கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டருக்கு உண்டான நேர்முக தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுக்கு உண்டான ஒரு ஃபைனலான ரிசல்ட்ஸை நமக்கு பப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க. இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் 2024க்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஆனுவல் பிளானர் ரெடி ஆயிட்டுருக்குங்க. இந்த ஆனுவல் பிளானரில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். புதிய பணியிடங்களும் தோற்றுவிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கவலையே பட வேண்டாம். போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுக்குண்டான மாபெரும் அறிவிப்பை இந்த வார இறுதிக்குள்ளார எதிர்பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் டிஎன்எஸ்சி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்திபடியே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.